श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् நாலாவது கண்டத்தில் 17வது மந்திரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல முதல் பாகம் மட்டும் அன்னைக்கு படிச்சோம், திரும்பி ஒரு வாட்டி படிக்கிறேன். ஆத்மைவேதமக்ர ஆசீத் ஏக ஏவ சோகாமயத ஜாயாமி ஸ்யாத் அத பிரஜாயேயாத வித்தம் மே ஸ்யாத் அத கர்ம குர்வீத இத்யேதாவான் வை காமஹ நேச்சகம்ச்சனாதோ பூயः விந்தேத. ரொம்ப முக்கியமான இந்த நாலாவது கண்டத்தில் கடந்த 2 வாரங்களா நம்ம அவித்யா சூத்திரம், அதுக்கு சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 17வது மந்திரம் கூட அந்த அவித்யா சூத்திர விஷயத்தினே சொல்லிக்கிட்டு அப்புறம் ஒரு உபாசனையோட இந்த கண்டம் முடிகிறது. ஸோ இதுல என்ன பார்த்தோம்? பிரஜாபதி முதல் சிருஷ்டி காமயத, எல்லா இடத்துலும் இதே கதை. அப்புறம் அக்னி சிருஷ்டி கிட்ட நின்றுனதுக்கு அப்புறம் 6வது மந்திரத்துல இங்க தொடர்ந்து சிருஷ்டின்னு பத்தி கண்டினியூ பண்ணும்போது தேவ பிராமண சிருஷ்டி, தேவாளுக்குள்ள வர்ணங்களை சிருஷ்டி செய்யப்பட்டது. ஏன்னா கர்மன்னு சொன்னாவே அங்க அந்த 4 பேர் இருந்தாதான் அங்க கர்மம் எல்லாம் நடக்கும். 4 வர்ணங்கள் இருக்கணும். அதனால பிராமணன் மட்டும் இருந்தா பத்தாது, அதனால வர்ண சிருஷ்டி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த தேவ வர்ணங்களே இங்க மனுஷ லோகத்துல மனுஷ வர்ணங்களாகவும் பிரிச்சு இங்கேயும் உருவாக்கப்பட்டது. இது சிருஷ்டியோடைய விஷயம் சொல்லும் போதும், இப்போ இந்த மந்திரத்தில் 4 வர்ணங்கள் மட்டும் இருந்தா போகாது. ஒரு பிராமணனு பிரம்மச்சாரியா இருந்தா கர்ம பண்ண முடியாது. அப்போ ஆசிரம தர்மங்களை கூட சொல்ல வேண்டியிருக்கு. த ரூல் ஆஃப் தி ஆசிரமம் கூட சொல்ல இங்க உபனிஷத்து ஒரு தனிப்பட்ட ரீதியில சொல்ல தொடங்கிறது. அன்னைக்கு சும்மா அப்படி இன்ட்ரடியூஷன் பண்ணிட்டு விட்டுட்டேன், நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு. வைதிக கர்மா அப்படின்னு சொன்னாவே அதுல யக்ஞம் யாகம் முக்கியமா. கர்மன்னா இந்த காலத்துல நம்ம சும்மா செய்யற கர்மத்தை எல்லாரும் கர்மன்னு சொல்லல. ஏதோ ஆசைப்பட்டு இன்னும் பெட்டர்மெண்ட்டுக்காக மேல லோகங்களே, பித்ருலோகமனை, ஸ்வர்கலோகமனை, இது எல்லாத்துக்கும். ஆனா ஒரு விதத்துல யோசிச்சு இப்போ அதெல்லாம் தெரியலன்னா கூட ஒரு மனுஷன் இப்படிதான் பலத்தின ஆசிச்சு இன்னும் 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 பெட்டர் எது வேணும் இருக்கணும் வரணும்னு சொல்லிதானே வாழறான். அப்போ இந்த வைதிக கர்மான்னு சொன்னாலும் இதுக்கு ஒரு தனிப்பட்ட பேரு கொடுத்தது இந்த உபனிஷத்து. இந்த மந்திரத்தில் என்ன அதுன்னு சொன்னா பாங்கம்.
இந்த வார்த்தை உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரா இருந்திருக்கணும். 2 உபனிஷத்துல நம்ம இந்த பாங்கம் பாங்தம்னா ஒண்ணில்ல 5 விஷயங்களினால சேர்ந்து சொல்லப்பட்ட ஒரு கருத்து. பஞ்சலோன்னு வந்தது பாங்கம். சரியா? அது நான் அப்புறம் ரிஃபர் பண்றேன். முக்கியமா தைத்திரோபனிஷத்துல பார்த்தோம். அப்புறம் பிரஷ்னோபனிஷத்துல கூட பார்த்தோம். பாங்க உபாசனை. சரி. பாங்தம்னா என்ன இப்போ இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த 5 இருந்தாதான் அந்த கர்ம நேதி யக்ஞ யாக வைதிக கர்மம் செய்ய முடியும். ஒண்ணு முதல் எஜமானி நான் இருக்கணும். நம்பர் 1. 2வது எனக்கு பத்தினி இருக்கணும். பாரியா இருக்கணும். 2. அது மட்டும் இல்ல, அப்புறம் புத்திரனும் இருக்கணும். ஆனா எல்லா கர்மத்துக்கு இல்ல. சில கர்மங்கள் செய்யறதுக்கு புத்திரனும் இருக்கணும். அப்போ பத்னி, யஜமான, புத்திர, தென் மானுஷ வித்தம். இந்த உபனிஷத்துல புதுசா சொல்றது மானுஷ வித்தம் இருக்கணும். அப்புறம் தெய்வ வித்தம் இருக்கணும். இந்த 5 ஃபேக்டர்ஸ் சேர்ந்து பாங்கம் சொல்றது. அந்த பதம் வரும். நான் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அங்க முக்கியமான வார்த்தைகள் என்னன்னு பார்ப்போம். எஜமானன்னா உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நானும் செய்யற நான் இருக்கணும் இல்லையே, எனக்காக நானும் செய்யணும். அப்புறம் எனக்கு பத்தினி இருக்கணும். அது எல்லாருக்கும் விவரிக்க வேண்டியது ஒண்ணு இல்லை. இப்போ கூட பார்க்குறோம், எந்த கர்ம காண்டம் நடந்தாலும் அங்க பாரிய பக்கத்துல ஆரம்பத்துல சங்கல்ப சமயத்துலாவது தர்ப புல்லு வச்சு பிடிச்சி இங்க தொட்டி பக்கத்துல நிக்கணும். அதுக்கப்புறம் அந்தமா காஃபி வைக்கிறதுக்கு போகலாம். வாத்தியாருக்கு காஃபி வேணும் இல்லையோ? ஸோ அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. அப்படி அடுத்தது புத்திர, அது கூட சொல்லியிருக்கேன். சிலத்துக்கு மட்டும் அது கம்பல்சரி. இன்னும் புத்திர பிறக்கலன்னா அப்போ எதுவுமே பண்ணக்கூடாதான்னு இல்லை, சில கர்மங்களுக்கு. அடுத்தது நமக்கு கொஞ்சம் இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது மானுஷ வித்தம்னா என்ன அப்படின்னு சொன்னா, முதல் அந்த எஜமானை தானு ஆரோக்கியமா இருக்கணும். அந்த யக்ஞ யாகம் பண்றதுக்கு வேண்டிய கொஞ்சம் தகுதி இருந்த சரீர பாட்டவம் இருக்கணும். அதுல பலதெல்லாம் கூட நியமங்களாவே வச்சிருக்க சொன்னோம். முடி வயசானதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாதுனால முடி நெறிஞ்சிருந்தாவே பண்ணக்கூடாது. அது முண்டகோபனிஷத்துல பார்த்தோம். அதே போல் உதாரணத்துக்கு கண்ணு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இவன் எப்படிதான் ஆகுத்தி அக்னி குண்டத்துல எங்க போடுவான் இல்லையா? இவனுக்கு சப்ஸ்டியூட் யாராவது பண்ணணும். இல்ல ரைட் ஹேண்ட்ல தான் ஆகுத்தி பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணக்கூடாது. இவனுக்கு ஒருவேளை கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, கீழே உட்கார முடியல, எதுவுமே இப்படி இருக்கும்போதோ அவன் அப்படி இல்லாம இன்னும் ஸ்ட்ரிக்டா கூட சொல்றது, எந்த அங்க வைக்கல்யம் இருந்தாலும் அவன் சில கர்மங்கள் பண்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு. ஸோ அதனால இந்த மானுஷ வித்தல்ல இது எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாம இவனுக்கு கிரண்மயம் வேணும், தங்கம் வேணும், பசு வேணும், தானியம் வேணும் இல்லையா? நிறைய திரவியங்கள் வேணுமே, அதெல்லாம் வித்தம் தானே, அதெல்லாம் சேகரிச்சு. அப்போ மானுஷ வித்தம் இருக்கணும். எவ்வளவு சின்ன லெவல்ல அவனுக்கு தகுந்த போல் பண்ணா கூட செலவு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வேணும், மானுஷ வித்தம். அடுத்தது தெய்வ வித்தம் என்ன? அந்த உபாசனை செய்யற பழக்கம், உபாசன பலம் கூட இருக்கணும். உதாரணத்துக்கு தான் இப்போ ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டா அந்த இது நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வந்ததுனால சொல்றேன். நம்ம நரேந்திர மோடி அவர் 11 நாள் அனுஷ்டானம் இப்போ எடுத்துக்கிட்டு அந்த அனுஷ்டானத்தினை அனுசரிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அங்க ஒரு முக்கிய ஆளா போய்
அந்த கான்சன்ட்ரேஷன் இதுல இருக்கணும்னா அனுஷ்டானம். அப்போ எந்த ஒரு யஜ்னம் யாகம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி அனுஷ்டானம் இருக்கணும். அன்னைக்கு சங்கரர் பிறக்கணும்னா நீங்க போய் முதல்ல அந்த ரிஷபாச்சலத்துல போய் இருந்து தியானம் பண்ணுங்க, தப்பு பண்ணுங்க, நதியில குளிங்க, இதெல்லாம் அனுஷ்டானம். முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணி பியூரிஃபை பண்ணா அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் கர்ம செய்யும் போது அது ரொம்ப எஃபெக்டிவ் ஆயிடும். அனுஷ்டானம் சரியா? அவர் இது தனியாவே பேசினார் 10 நிமிஷம். ஒரு மாதம் மன் கி பாத்னு பேசுற மாதிரி பிரதான மந்திரி 10 நிமிஷம் பேசினார். எதுக்கு சொல்லி பண்ணணும்னா உங்க ஜனார்தனா உங்களை எல்லாரோட ஆசீர்வாதம் வேணும், எனக்கு பலம் சக்தி இருக்கணும்னு சொல்லிட்டு அழகா பேசினார். ஹிந்தி தெரிஞ்ச ஆனந்திப்பீங்க, அதுதான் ப்ராப்ளம். நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இப்போ முக்கியமான ராமர் கோவில்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு. ராமருடைய குலதெய்வமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கிட்ட வந்தார் முந்தானேத்து. அதே போல் கேரளத்துல முக்கியமான ராமருடைய அந்த சரித்திரக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள், அதே போல் அந்த அனுஷ்டானம் ஆரம்பம் வந்து பஞ்சவட்டி, அந்த கோதாவரி, நாசிக்கு அங்கிருந்து தொடங்கிட்டாரு. இவ்வளவு பேஞ்சுதான் அவர் அங்க நிக்கிறாரு தவிர சாதாரணமான ஆள்லாம் நினைச்சு கூடாது. நடக்கிறது பகவானுடைய இது. சரி, அனுஷ்டானம்னால சொன்ன இப்போ நேற்று முந்தானத்தை கேட்டு இருக்கிறதுனால தெய்வ வித்தமன்னு உபாசனா. ஸோ அந்த தியானம் இல்லை, முன்னாடி அவருடைய இஷ்ட தெய்வம் அது உபாசனை செய்யறது அதெல்லாம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 5 விஷயங்கள் இருந்தா அதை கர்ம செய்யறதுக்கு லாய்க்கு. அப்போ பிரம்மச்சாரியா இருந்தா இதுல நிறைய இல்லை. அவன் இருக்கான் எஜமானியா, பத்தினி இல்லை. அப்போ பிரம்மச்சாரி பண்ண முடியாது கர்மா. அதுக்கப்புறம் பணம் எங்க அவனே பிக்ஷை வாங்கிட்டு சாப்பிடணும் பிரம்மச்சாரி என்ன சரியா? குரு கொடுத்தா அங்கே இருந்து சாப்பிட எல்லாம் அவரு பார்த்து இவனுக்கு பேங்க் அக்கௌண்ட் பணம் அதெல்லாம் இருக்காது. அப்ப இவன் எப்படி பண்ணுவான்? பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பத்தினி இல்லாதனால புத்திரன் இல்லை. பிரம்மச்சாரிக்கு இதெல்லாம் கர்மா செய்ய முடியாது. சரி, அடுத்து வானப்பிரஸ்தம் அவங்க பண்ணலாமன்னு சொன்னா வானப்பிரஸ்தனு கூட சன்னியாசி பூன்னு தானே. வானப்பிரஸ்தனு கூட பிக்ஷை வாங்கி சாப்பிடலாம். அவர் வானப்பிரஸ்தத்துக்கு போகும்போது பத்னி ஆய்ச்சி போனா போலாம், அந்த அம்மா ஒடுங்க கோஆபரேட்டிவா இருந்தார். இல்லை அப்ப அங்க வந்து தலைவலியா இருந்த இதுக்கான விட்டுட்டு போகலாம், குழந்தைக்கு சொல்லிட்டு நீ பார்த்து போப்பான்னு சொல்லி போயிடும். அப்ப அங்க பத்தினி இல்லை, அவருக்கு பணம் இல்லை. இதெல்லாம் வானப்பிரசனம். சன்னியாசி சொல்லவே வேண்டாம். அப்போ கிரகஸ்தனா இருந்தா மட்டும்தான் இப்போ இந்த கர்மா பண்ண முடியும். சரியா? அப்ப என்னாச்சு, அந்த பிரம்மச்சாரி வந்து ஆசைப்படுறார், கல்யாணம் பண்ணிக்கணும், கிரகஸ்தன் ஆகணும், இதெல்லாம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனதுக்கு அப்புறம் அந்த பர்த்தையே பத்னி பாரிய மூலமா திரும்பி குழந்தையா இருப்பாராமா. பர்த்தையே பாரிய மூலமா குழந்தையா தானே இருப்பாரு. ஏன் இது இப்படி சொல்றீங்கன்னா, சம்ஸ்கிருதத்துல பாரியக்கு ஜாயா இந்த மந்திரத்துல இருக்கு. இப்ப இந்த வார்த்தை நான் கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் முக்கியமானதுங்க காட்டுறேன். ஜாயான்னு சொல்லிருக்கு மனுஸ்மிருதிలో. ஜாயான்னா ஜாயாயாம் புத்திர ரூபேண ஜாயத்தை இது ஜாயா. அந்த யாரு மூலமா திரும்பி தானு பதி புத்திரனா பிறப்பானோ அதனால அந்த ஸ்திரீக்கு பேரு ஜாயா, பாரிய. அதனால இப்படி இருந்த அப்போ ஒரு பிரம்மச்சாரி வந்து கிரகஸ்தா
ஆகணும்னு ஆசைப்படுறான். கடைசியில் என்ன நமக்கு அடிப்படையா சொல்லிட்டு வர கருத்து, கிரஸ்தனாகி அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணுவான், தேவானாம் பசு ஆயிடுவான். போன கிளாஸ்ல இன்னும் கூட கொஞ்சம் சர்வபூதானாம் பசுன்னு சொல்லியாச்சு. சப்போஸ் பிரம்மச்சாரி அப்படியே கிரகஸ்தன் ஆகாம சந்நியாசம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடுவான், he becomes the தேவானாம் சுவாமி, தேவானாம் அபி சுவாமி ஞானி. அதையும் பார்த்தோம், தேவாள் ஒன்றும் பண்ண முடியாது, இவன் ஞானம் அடையாம சேர்த்து ஒரு தடவும் பண்ண முடியாது. No one can stop. ஸோ அதனால இப்போ அந்த படிச்ச கொஞ்சம் மந்திரத்துல சில முக்கியமான வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஆத்மா ஏவ இதம் அக்ர ஆசீத். இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. சாந்தோக்கியத்துல பார்த்தா சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத். அப்புறம் இந்த உபனிஷத்திலேயே பல இடத்துல அந்த பிரம்மனை பிரஜாபத்தின் பற்றி சொல்லும் போது அங்கேயும் ஆத்மான்னு சொல்லியிருக்கு, இங்கேயும் ஆத்மான்னு சொல்லுது, பல இடத்துல சொல்லுது. ஒரு இடத்துல அந்த ஆத்மாவுடைய அர்த்தம் வேற தெரியாது. இப்ப இங்க ஆத்மான்னா அக்ஞானியான அந்த பிரம்மச்சாரி இருந்தார். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்னு சொன்ன இல்ல, இந்த பிரம்மச்சாரி இருக்கார். எப்போ அக்ரே, அக்ரேன்னா என்ன, இதுன்னா சிருஷ்டிக்கு பூர்வம்னு கிடையாது, விவாகம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, விவாகம் பண்றதுக்கு முன்னாடி. அப்புறம் இருந்து ஆசி. அதுக்கப்புறம் ஏக ஏவா தனியா இருக்கிறதுனால சோ காமயத. இது ஈஸ்வரன் பத்தி சொல்லும் போது கூட பௌஷாம் பிரஜா ஏதி, பிரஜா அந்த ஜா அன்னு சொல்லி அங்க சொல்ற தைத்திரியத்துல. ஆனா அங்க சம்சாரி ஆகிறதுக்கு நிறைய ஆகல. வித் ஃபுல் கண்ட்ரோல் அண்ட் அவேர்னஸ் சொல்லி ஞானத்தோட தான் ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட் மேல எல்லாம் தான் ஆகணும்னு நினைச்சாரு. ஆனா அங்கக்கு இங்க வித்தியாசம் இருக்கு. சக காமயதா என்ன, ஜாயமே சாத், எனக்கு பாரிய வேணும். அத பிரஜாயே பிரஜாயேயா, எனக்கு புத்திரன் வேணும். பிரஜான்னா பசங்க, சில்ட்ரன். புத்திரன் வேணும்னு நம்ம நினைச்ச பிறப்பாங்க, நல்ல புத்திரிகளை செலவாட்டி. அத வித்தம் வேணும். பாருங்க, இங்க வித்தம்னா 4, 5 ரெண்டும் சேர்த்துக்கணும். மனுஷ வித்தம் வேணும், தெய்வ வித்தம் வேணும். உபனிஷத் தனியா சொல்லல. இங்க 5 வந்துச்சு பார்த்தீங்களா, அவன் இருக்கான், இப்போ பத்தினி வேணுமன்றான், புத்திரன் வேணுமன்றான். அப்புறம் வித்தம் கூட வித்தம் சாத். அப்புறம் அதையேவ அத கர்ம குருவியேத், அப்பதான் நான் கர்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இதி ஏதாவான்வை காமஹ அப்படின்னு அவனை ஆசிச்சுட்டான், இச்சப்பட்டான். அப்படி இப்போ அடுத்த பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ இந்த அஜ்ஞானியா இருக்கிற பிரம்மச்சாரி ஆசைப்பட்டான். ஆசைப்படுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா சாதனை செய்யணும், அதனால சாதிக்கணும். ஸோ சாதன சாத்தியம் అనేది இவனுக்கு முன்னாடி கூட இப்போ ஏற்பட்டாச்சு. சாதனை அப்புறம் சாத்தியம், சரியா? அதுதான் இப்ப இங்க படிச்சது. ஏதாவான்வை காமஹா அப்படின்னா சாதன சாத்திய இச்ச வந்துச்சு. ஆனா இதே ஞானி விஷயம்ல பார்த்தீங்கன்னா அங்க இந்த சாதன சாத்திய காமம் இல்ல, என்ன இருக்கு, சித்த காமக. சித்த காமகன்னா ஆல்ரெடி அக்கம்ப்ளிஷ்டு, அதை ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த சாதன சாத்தியமனே விஷயம் ஞானி கிட்ட இல்லை. சித்த வஸ்துன்னா மோட்சம், சித்த காமக. சரி,
அப்போ அது சொல்லி அடுத்த பாதி படிக்கிறேன். 3 பாகமா படிக்கணும் இது. தஸ்மாத் அப்யைதः அப்யைதர்ஹி ஏகாகி காமயதே ஜாயாமே ஸ்யாத் அத பிரஜாயேயாத சித்தம் மே ஸ்யாத் அத கர்ம குர்வீயேத் इति स यावदप्येतेषाम् एकैकं न प्राप्नोति अकृत्स्न एव तावन्मन्यते. இந்த பாகத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதனாலதான் இப்போ கூட உபனிஷத்து அப்போவே எப்போ இப்போ 2024 அப்பவே இப்படி எல்லாம் தனியா தரிகி ஏகாகி தனியா அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு போர் அடிக்கிறது. அவன் அதே போல்தான் இப்போ கூட எல்லாரும் இல்ல யாரெல்லாம் பேச்சுலர்ஸா இருக்காங்க அவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அவன் சொல்லி அப்போ சொல்றது உபனிஷத்து. பொதுவா லோகத்துல இப்படிதான் யாரும் இவங்க எல்லாரும் அக்ஞானி பிரம்மச்சாரிகள் ஏகாக்கியா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், சுத்தி இருக்கிறவங்க கூட விடுவாங்க கல்யாணம் பண்றேன்னு இப்படி சொல்லி உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா வேற. இப்போ மேல சொன்ன இந்த தான் இருக்க 5 சரி, ஆனா மிச்சம் 4 அதுல எது ஒன்னும் அவனுக்கிட்ட இல்ல குறை இருந்தா கூட அவன் அக்ருத்ஸ்னஹா மன்யதே, அந்த வார்த்தை முக்கியம். கிருத்ஸ்னம் பூர்ணம், கிருஷ்ணவித்து ந விசாலியதே பகவத்கீதையில. அகிருஷ்ணவித்து இந்த வார்த்தைகள் பகவத்கீதையில கிருஷ்ணர் உபயோகப்படுத்திருக்காரு. இங்க கிருத்ஸ்னம் அப்படின்னா பூர்ணம், கம்ப்ளீட். அகிருஷ்ணம் இவன் நான் ஐ ஆம் இன்கம்ப்ளீட் சொல்லிட்டு நினைச்சுக்கிறேன். இப்போ ஊகிச்சு பாருங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த காலத்துல பசங்க குழந்தைகளை பத்தி யோசிக்கிறது இல்லை. நல்ல கம்ஃபர்டபுள் வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இது நிறைய சேர்த்து வச்சுக்கணும், நிறைய என்ஜாய் பண்ணணும், இப்படிதான் குழந்தைகளை டிலே பண்றாங்க. அது ஒரு அஜ்ஞானம், அது ஒரு மூர்க்கத்தனம். அதோட ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியல. பட் மொத்தத்துல அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட், பெட்டர் பிளேஸ், அந்த நாடு, இந்த ஊரு, இந்த டிரான்ஸ்ஃபர், அது போலாமா, இந்த ஜாபுக்கு போலாமா, அப்புறம் இன்னொரு பிளாட், இன்னும் நல்ல இப்படி கீப்பான் வித்தம் ஆசிச்சுட்டே இருப்பானு. இந்த மனஸ்தத்துவத்துல மாற்றம் ஒண்ணு இல்லை. அதான் உபனிஷத்து அப்பவும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். அப்போ வைதிக கர்மா அது ஏதோ வேற லோகத்துல சுகங்கள் நினைச்சுக்கிறாங்க. இப்போ இங்க எனக்கு ஸ்டேட்ஸ் போறதுக்கு எல்லாம் விரும்ப எல்லாரும் ஆசை. ஏதோ ஒரு இடத்துல பெட்டர் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டிலயே இதுல இன்னும் என்ன பண்ண முடியும், இன்னும் என்ன வாங்க முடியும், இன்னும் என்ன செய்ய முடியும், இதேதான் இருப்பாங்க மோஸ்ட் மெட்டீரியலிஸ்டிக். பட் பொதுவா உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, இந்த 4 பாரிய, புத்திர அண்ட் மானுஷ வித்தம், தெய்வ வித்தம். தெய்வ வித்தம் பத்தி இப்ப யாரும் நினைக்கிறது இல்லை, புத்திரனை பத்தி கூட நினைக்கிறது இல்லை. அது கூட இருக்கணும். எப்படின்னா ஜஸ்ட் ஃபார் எனக்கு ஒரு 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கை எப்படி நடத்தணும், எதுக்காக குழந்தைக்கு, அசలు எதுக்காக மேரேஜ் అనేది கான்செப்ட் இல்லவே இல்லை. ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் லைக் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அது உபனிஷத்து கேரத்துல அப்பவே சொல்றது. கிரகஸ்தனா இருக்கிறது தப்பு இல்லை. இப்போ அப்கோர்ஸ் இந்த இடத்துல இதுக்கு இப்படி சொல்றதுன்னா,
இது சொல்றோம். இது யாரு? எல்லாம் கிரகஸ்தராளாய், அப்புறம் முடி நிறைஞ்சு, பல்லு விழுந்து வயசானவங்களும் அப்படி. இல்ல மிடில் ஏஜ்ல தானே வந்து கேட்கிறோம். சின்னவங்கள யாரு கேட்கிறா? சரி, இப்படியாவது நீ சேர்ந்து இனிமையாவது நீ அப்புறம் ஞானத்துக்கு வரணுமா இல்லையா? ஏன் தேவானாம் பசுவாவே அப்படியே இருந்துட்டு அஜ்ஞானாவே இருக்கணும்னு விரும்புறேன்னு உபனிஷத்து தெரிவிக்கிறதுக்காக இந்த உபனிஷத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொல்லலாம்னு சொல்லி அவித்யா சூத்திரம் இதெல்லாம் வந்துச்சு. பட் மெனி பிளேசஸ்ல கிரகஸ்தனா இருந்து நீ உன்னோட வாசனைகளை தீர்த்திட்டு இது சீக்கிரம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆக்சுவலி கிரகஸ்த ஆசிரமம் ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லி பாராட்டுறது, சாஸ்திரமே பாராட்டுறது. ஓகே, அதனால இல்ல பிரம்மச்சாரியா இருந்து சன்னியாசி போறதுன்னா அது எங்க லோகத்துல அப்போன்னு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 in 1 lakh வச்சுக்கோங்க. சும்மா கணக்கு, அது கூட கஷ்டம்தான். அப்போ யாரோ ஒருத்தர் ரேர் பர்சனுக்காக நடக்கிற விஷயம்னு எதுக்கு சாஸ்திரம் இவ்வளவு பேசணும், இவ்வளவு உபாசனை இதில் சொல்லி எப்படியாவது உபாசனை தான் ஒண்ணு போட்டுட்ட நீ வந்து வழி தவறி ரொம்ப மோசமா மெட்டலிஸ்டிக் ஆக மாட்டேன். அதனாலதான் என்கரேஜ் பண்றது அதெல்லாம் பரவாயில்ல. உளுந்துறது தப்பு இல்ல, உளுந்து ஏந்திக்காம இருக்கிறது தவறு இல்லையா? refuse to get up is the sin. அதுபோல் எல்லாமே காட்டுறது உபனிஷத்து சாஸ்திரம். சரி, அகிருஷ்ண சொல்லி அந்த வார்த்தை அங்க இருக்கு பாத்தீங்கன்னா, ந பிராப்னோதி அகிருஷ்ண ஏவ தாவன் மன்யத்தை. அவன் வந்து நான் இன்கம்ப்ளீட். நிறைய பேரு வாழ்க்கை முடிவு இருக்கு, ஏதோ சொல்லுவாங்க I have done all my job, my duties I have completed. அப்ப என்ன பண்றேன்? Then why you are running behind the again worldly pleasures and things and all that? Incompleteness feeling இருக்கிறதுனால தானே. இல்ல, are you at peace? Are you at 100% security feeling? இந்த ஜென்யூன் கொஸ்டின்ஸ் கேட்டா அவ்வளவுதான். சாந்தி சுகம் சௌக்கியம் ரக்ஷணா பூர்ணமா இருக்கிற போல் உனக்கு தோணுறதா? இல்ல பயம் இருக்கா? வேற ஏதாவது பத்தாவது பயம் இருக்கா? சரீர வியாதி ஜரா மரணங்கள பயம் இருக்கா? அப்போ நீ வந்து கிருஷ்ணன் ஆகல, நீ அகிருஷ்ண விதுதான் சாஸ்திர கணக்குப்படி. ஸோ அதனால மெட்டீரியலிஸ்ட் பீப்புள் நிறைய பேர் அப்படி ஐ ஹாவ் டன் மை டியூட்டி, ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருஷ்டில ஹாப்பினஸ் என்ன? ஸோ heart of the heart கேட்டுக்கிட்டு பார்த்துட்டா there is a deficit definitely unless you realize the truth, unless you become a state of pregnant. சரி, இப்படி சொல்லி அடுத்த பாகம் உபனிஷத்து வந்து ஒரு இன்சிடென்டல், ஓகே, இன்சிடென்டல் என்ன பிரசங்கவசாத்து பிராசங்கிகமா ஒரு உபாசனன்னு சொல்றது. உபாசனை சொல்றது எதுக்கு, யாருக்காக அப்படின்னு பார்த்தா அந்த பாகம் படிச்சு முடிச்சுடுறோம். அதுக்கப்புறம் தென் அடுத்த போர்ஷன் எல்லாம் ஒரே பார்ட்டா படிக்கிறோம். தஸ்யஹ கிருஷ்ணதா மன ஏவ அஸ்ய ஆத்மா வாக்ஜாய பிராணஹ பிரஜா சக்ஷுர் மானுஷம்
चक्षुः मानुषं वित्तं चक्षुषा हि तद्विन्दते श्रोत्रं दैवगं श्रोत्रेण हि तच्छृणोति आत्मैवास्य कर्म आत्मना हि कर्म करोति स एष पाङ्क्तः यज्ञः पाङ्क्तः पशुः पाङ्क्तः पुरुषः पाङ्क्तम् इदगं सर्वं यदिदं किञ्च तदिदगं सर्वम् आप्नोति य एवं वेद. இதுலதான் உபாசனனை சொல்லிட்டு வந்து கன்க்ளூட் பண்றது. என்ன எதுக்கு உபாசனன்னு, ஒருவேளை யாராவது இந்த பிரம்மச்சாரியா இருக்கிற அவனுக்கு வந்து ஏதோ காரணத்தினால பொண்ணே கிடைக்கல, கல்யாணம் ஆகல நான் வச்சுக்கிறோம். அப்படி இருக்கிற கேசஸ் கூட இருக்கு. பட் அதுக்கு போய் பெரிய கவலைப்படல. இவன் எப்படியோ வேற ஏதோ பொண்ணு போயிட்டு வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். ஓகே, தவறி போவான், அப்புறம் இப்படி இப்படி எல்லாம் இருப்பான், அப்புறம் வாழ்க்கையில ரிப்பெண்ட் ஆயிடுவான், அப்புறம் எல்லாம் ஒரு மாதிரி என்னது மெஸ், வாழ்க்கை மெஸ் ஆயிருக்கும். அப்படி இருந்தா குரு கிட்ட இருக்கணும். இல்ல அப்படி இருந்தா ஞான மார்க்கத்துக்குள்ள வர்ணம் தவிர தனியா இருக்கக்கூடாது. இல்ல ரொம்ப கர்ம யோகம் சமுதாயத்துக்கு தானே அப்படிப்பட்ட ஒரு ஹையர் கோல் இருந்திருக்கணும். எய்தர் தெய்வம் ஹையர் கோலா இருக்கணும், ஆறு சொசைட்டி சமுதாயம் ஹையர் கோலா இருக்கணும். இல்ல சாஸ்திர அத்தியனம். எதுக்கு இப்படி நான் வேறு வேறா சொல்றேன்? அந்த வர்ணத்தை தகுந்த போல் பிராமணன்னா அவன் அப்படியே இருந்து ஆக்சுவலா சாஸ்திரம் படிச்சுட்டு இருந்து அவனுக்கு வைராகியம் வந்து சன்னியாசத்துக்கு போயிடுவான். இல்லைன்னா கூட சன்னியாசி போல் இருப்பானே. அப்படி இல்லாம நீ இருந்தா சமுதாயத்துல யூ கேனாட் பி ரைச்சஸ், இருக்க முடியாது. சரியா? அப்போ பிராமணனா இருந்தா சாஸ்திரத்திலேயே ஈடுபடு, சாஸ்திரத்துக்காக ஹையர் கோல். அது கெத்திரினா இருந்த சமுதாயத்துக்காக இரு. அப்புறம் வைசியனா இருந்த தான தர்மங்கள் அதிக வேண்டிய பெரிய லெவல்ல அது பட்டுட்டு மானவ சேவையை மாதவ சேவன் அங்கிரு. நீ ஏதோ அது இப்படி இருக்கணும், இல்லைன்னா குருன்னு ஆசிரிச்சு இருக்கணும். இப்படி எதுவுமே இல்லாம இருந்தா தன்னந்தனியா இருக்கிறது ஆபத்து. அதனாலதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் 40 தாண்டினதுக்கு அப்புறம் லேடிஸ் ஆர் ஜென்ட்ஸ் ரொம்ப ப்ராப்ளம், மென்டல் ஆயிடுவாங்க, ஒரு 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 மென்டல் போல் ஆயிடுவாங்க. பிகாஸ் தேர் ஷுட் பி சம் ஹையர் கோல் இருக்கணும். இல்லை இதனால என்ன ஆகும், மனசு அப்புறம் கீழே கீழேக்கு போகும், அப்புறம் லோன்லினஸ் ஃபீலிங் வரும், ஒரு கம்யம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு ஆயிடும். அப்போ ஜஸ்ட் ஹி லிவ்ஸ் ஏதோ போல் வாழ. அப்புறம் சில வாட்டி அவனால டேஞ்சர் கூட சமுதாயத்துக்கு மக்களுக்கு கூட ஆபத்து ஏற்படும். அதனாலதான் இந்த வெச்சா செட்டப் இப்படி இருக்கணும். இந்த வர்ணாசிரம தர்மம் வந்து கிருஷ்ணர் சொன்னதில்லை, வேதத்துல உபனிஷத்துல பேசுறவன்னு இட்ஸ் லைக் தட். இதுல யாரும் எதுவுமே குறை கண்டுபிடிச்சிட்டு இதுன்னு சொல்லி புது தீசி சேத முடியாது சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி, ஓகே. அப்படி இருந்த ஒரு வேளை அவன் வந்து இந்த விதமா நினைச்சு உபாசனை பண்ணல. பாருங்க, உபாசனையும் கொடுக்கறது அப்போ ஹையர் கோல் ஒன்று இருக்கும் அவனுக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த கர்ம
அதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு தகுதி வரல, பாரி இல்லை. அப்படி இருந்த கிரகஸ்தன் ஆகலைன்னா கூட என்ன பண்ணணும்? இந்த பாங்கல்ல சொன்ன 5 ஃபேக்டர்ஸ்னு ஒன்னு அவனுடைய சரீரத்திலேயே பாவிச்சுக்கணும். உபாசனை இல்லையோ அப்படின்னு சொல்றது. இந்த உபாசனைக்கு பேரு அத்தியாத்ம உபாசனா, இல்லைன்னா அகங்கிரக உபாசனா. கொஞ்சம் பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அகங்கிரகம் என்னன்னு புரியும். இப்போதைக்கு அத்தியாத்ம உபாசனை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்றதுன்னா, அவனுடைய மனசே எஜமானி. அவன் இருந்தா கூட இப்போ சரீர பாகங்கள் சொல்லணும் இல்லையா? என்னோட மனசே எஜமானி. சரியா? அதுக்கப்புறம் வாக்குதா பத்னி. வாக்குதா பத்னி. எதுக்கு வாக்குதா பத்னின்னு சொன்னா, வியாக்கியானம் பண்றவங்க சங்கரர் கூட பல விஷயங்கள்னு பார்க்கலாம் இதுல. ஏன்னு சொன்னா, மனசுல ஏற்படுற ஒரு விருத்தி, எண்ணம், அது வாக்கு ரூபமா தான் வெளியில எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு சொல்றாரு, மனோ அனுருத்தித்வாத். మనస్సును అనుసరించి వాక్ இருக்கிறதுனால, அப்போ வாக்கு பர்த்தன் அனுசரிச்சு பத்னி இருக்கிறவோ, மனசுன்னு அனுசரிச்சு வாக்கு இல்லையா? ரொம்ப முக்கியம். இல்ல ஜோக்கா எடுத்துக்கிட்டா அது ரொம்ப பேச்சாள் இல்லையா? லேடிஸ் பொதுவா வைஃப் பேசிட்டே இருப்பாங்க, என்ன பேசவே விட மாட்டான். அதனால வாக்கு பொருத்தமா இருக்கு பத்தினின்னு சொல்றதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜோக்க. சரியா? இன்டர்பிரிட்டேஷன். பட் பொதுவா அப்படி சொல்ல, வைஃப் இஸ் சப்போஸ் டு ஃபாலோ த ஹஸ்பண்ட். அதான் சகதர்மச்சாரிணி. அப்போ இந்த வாக்கு மனசு ஃபாலோ பண்ணாம தனக்கு தானே ஏதோ பேசிட்டு சொல்லாமா? ஏன் எப்பவுமே நீ சொல்லிதான், நீ டிக்டேட் பண்ணிதான் சொல்லணுமா நான் பேசணும்? அப்படி போக முடியாது இல்ல? போகுமா வாக்கு? அப்படி எப்படியாவது ஏதாவது தவறாயிடுச்சுன்னு அதான் தவறா பேசு, நாக்கு கடிச்சுக்கிற தவற, சரியா யோசிக்கல. அப்புறம் 3வது என்ன ஃபேக்டர் பாங்கம்? பிராணஹ ஏவ பிரஜா புத்திர பிரஜா. எப்படி எதுக்குன்னா, மனசு நினைச்சது டிசைர் பண்ணது, வாக்கு அது பேசுமா அப்படின்னா, இப்போ மனசு வாக்கு டிசைர் பண்ண, சப்போஸ் அந்த டிசைன் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா பிராணசக்தி வேணும். பிராணசக்தி, அந்த பிராணசக்தி இல்லைன்னா அங்க அது நிறைவேறாது இல்லையா? அப்போ அது புத்திரன் போல் பிரஜா அப்படின்னு சொல்லி, மனஹ ஏவ பிராணஹ ஏவ புத்திர பிரஜா. 4வது முக்கியம், சக்ஷு கண்ணே மானுஷ வித்தம். அது எப்படி? உபனிஷத்தே இதுக்கு ரீசன் கொடுக்குறது. முக்கியத்தினால உபனிஷத்து ரீசன் கொடுக்கு, மிச்சத்துக்கு கொடுக்கல. இங்க பாத்தீங்கன்னா சக்ஷு மானுஷம், சக்ஷு மானுஷம் வித்தம். ஏன்? சக்ஷுஷாஹி தத் விந்ததே. அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும், ஏதாவது வேலை செய்யணும்னா கண்ணு ரொம்ப முக்கியம். கண்ணு ரொம்ப முக்கியம். கண்ணு இல்லாதவங்க ஏதோ வேலை செய்யறாங்கன்னு சொல்லாதுங்கோ, அது வேற. வைதிக கர்மாவது இவனு ஏதாவது பண்ணி அப்புறம் வேதம் பாடம் சொல்லி கொடுத்து ஏதாவது செய்யணும்னா கண்ணு இருக்கணும் இல்லையா? இல்ல இப்போ இதுல கூட ஏதாவது தொழிலுக்கு போகணும்னா கண்ணு. வேற எங்காவது ஒரு உரல் இல்ல, ஒரு கை இல்லைன்னா கூட வேலை இதுக்கு இது பழகிடுறான். ஸோ சக்ஷுஷாஹி உண்மையா சொல்லணும்னா கண்ணுதான் தத் விந்தத்தை. தத் விந்தத்தை என்னன்னா அவனுடைய
கம்யத்தினை அங்க நினைச்சா பாங்கம் யஜ்ஞம் ஏதாவது பண்ணணும். ஸோ கண்ணு முக்கியம். வித்தம் சம்பாதிக்கணும்னா படிக்கணும்னா okay, இது எல்லாத்துக்கும் கண்ணு முக்கியம்னால மானுஷ வித்தம்னு சொல்லி, அதுக்கப்புறம் 5வது தெய்வ வித்தம் என்னன்னா காதுதான் தெய்வ வித்தம்னு சொல்றது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கல உபனிஷத்து. என்ன சொல்றது? ஸ்ரோத்ரேணகி தத் ஸ்ருணோதி அவ்வளவுதான் சொல்றது. பட் நமக்கு புரியும் ஜென்ரலாவே. காதுனாலதான் நம்ம இவ்வளவு சாஸ்திர ஞானம் எல்லாத்தையும் கேட்கிறோம் இல்லையா? இது கேட்கலன்னு அப்புறம் காது கேட்கலன்னு வச்சு எப்படி ஸ்ரவணம் துவாரா ஸ்ரவணம். அதனாலதான் இந்த ஸ்ரோத்திரம் అనేதாம பவித்திரமான இந்திரியமா சொல்லப்படுறது. அதனாலதான் பூஜை செய்யும் போது மூக்கு தொட்டி பிராணாயாமம் பண்ணா கூட காது இப்படி பிடிச்சுக்கணும், கிளீன் ஆயிடுமா. இங்க மூக்கு பிடிச்சி இங்க பண்ண உடனே கை அசுத்த ஆயிட்டாமா. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா பண்றாங்க, அவன் நீங்க காது தொடணும். ஸ்ரோத்திரம் பவித்திரமா பாருங்க. ஒரு சரீரத்துல ரொம்ப முக்கியமான அவயவங்கள் தான். பட் சாஸ்திரம் அவ்வளவு டீப்பா பாக்குறது. எனக்கு அங்கே இவனுக்கு அங்க ஒரு டிசிப்ளின் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கணும் கருத்து. ஸ்ரோத்திரம் அதனாலதான் பவித்திர இந்திரியமா சொல்லப்படுது. எந்த அறிவு கேட்கணும்னா எந்த படிப்பு படிக்கணும்னா கூட அந்த சொல்லிக் கொடுக்குறவரது நம்ம கேட்கணுமே. புத்தகம் இல்லையானும் கேட்ட. அதனாலதான் ஸ்ருதி. வேதம்னாவே அது பேர் ஸ்ருதி. ஸ்ருதின்னா கேட்கப்பட்டது. அப்போ கேட்கப்பட்டது தான் சொல்லப்படுறது. இந்த சொல்லப்படுறது தான் கேட்கப்படுறது இல்லையா? வாட் எவர் ஹர்ட் தட் இஸ் ஸ்போக்கன். அதனால புஸ்தகம் இல்லை அந்த காலத்துல. இந்த வேத விஷயத்துக்கு வரும்போதும் they heard. வெளியிலேயோ உள்ளேயோ ஆகாசவாணியோ ருஷிகள் ருஷ்யதி ஜானாதி மந்திர திரஷ்டாரா ருஷய மந்திரம். அது அப்புறம் சொல்றான். சொன்னா இன்னொருத்தர் கேட்கிறான், திரும்பி அவனும் உள்ள வச்சுக்கிறான், அவனும் சொல்றான், இன்னொருத்தர் கேட்கிறான். தானே பரம்பரை. ஸ்ரோத்திரம் எவ்வளவு முக்கியம். ஆக்சுவலா தப்பான பாவனை, சரியான பாவனை, ராங் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இந்த காது கேட்கறதுனாலதான். யாரோ ஏதோ சொன்னா பேச அது வார்த்தைதான். வார்த்தைகள் காதுக்குள்ள போறது. காது ஒன்னும் ஃபில்டர் பண்ணாது. ஒரு வாட்டி எவ்வளவு கஷ்டப்படுறோம். அது வாஸ்தவமா இல்லையா, அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு கூட நமக்கு. பட் அது போய் எஃபெக்ட் பண்ணும். இந்த வார்த்தை எஃபெக்ட் பண்ண அளவுக்கு வேற மனுஷன் எதுவுமே. அதானே சொல்லுவோம் டைலாக் சினிமாலோ டிவி. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்ன பாரவன் என்னால தாங்க முடியும். வேற என்ன பண்ணாலும் நான் தாங்கியிருப்பேன். அப்படி என்ன பாதிக்காக படிவாங்க. அப்படி வாசல் ஏற மாட்டேன், உனக்கு கூட பேச மாட்டேன், உயிர் போன இப்படி எல்லாம் சொல்லு. எதை ஒரு வார்த்தை. சரி. அதனால அப்போ கடவுள் கொடுத்த ஒரு வித்தம் என்னன்னா இது. அப்ப இது இருக்கும்போது என்ன கேட்கணும் அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்தமாயிரு, ஃப்ரீ ஆயிடு. இருக்கேன்னு சொல்லி வம்பு எல்லாம் கேட்காத, தேவையில்லாது. சரி, இப்படி அஞ்சு அவனுக்குள்ளேயே நினைச்சிட்டு பண்ணலாம். அப்புறம் எது தியானிக்கணும் அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே ஒரு யாகமா நினைச்சு தியானிக்கணுமா. என்னது அது சொல்றது அங்க ஆத்மனாயேவ அஸ்ய கர்மா. இந்த சரீரம் இருந்து வச்சுதானே கர்ம பண்ற. அந்த இந்த சரீரத்திலே ஒரு யஜ்னமா யாகமா நினைச்சுக்கோன்றா. அன்னது உபனிஷத்து. உபாசனை தானே, எல்லாம் பாவனை தானே.
அப்படி சொல்லி அப்புறம் என்ன சொல்றதுன்னா, அப்போ இந்த மனுஷனே ஒரு பாங்கம். நல்ல கன்க்ளூஷன், ஹைலைட் தாட். மனுஷனே இண்டிவிஜுவலே ஒரு பாங்கம். 5 வந்துச்சுல்ல இங்க இப்போ. அப்படின்னா ஷரீர பாங்கம், வெஷ்டி இண்டிவிஜுவல். அப்புறம் என்ன சொல்றதுன்னா, அங்க உபனிஷத்துக்கு சொல்லியிருக்கு. அப்புறம் ஃபேமிலி, குடும்பமே ஒரு பாங்கம். அர்த்தம் சொல்ற பதங்களை சரியா? கரோதி சஹ ஏஷ பாங்தः, யக்ஞः பாங்தः, பசுः பாங்தः, புருஷः பாங்தः. என்ன சொல்ல விரும்புறதுன்னா, எல்லாமே இங்க இந்த 5 சேர்ந்துதான் இருக்கு. யக்ஞன்ல 5 சொல்லிட்டோம். பசு சொல்றது, பசு கூட இப்போ கண் இருக்கு, காது இருக்கு, அதுக்கு மனசு இருக்கு, அதுக்கு தனக்குன்னு சரீரம் இருக்கு, அது தனக்கு சம்பாதிச்சுக்கிறது, சாப்பிடுறது இல்லையா? ஸோ எல்லாமே 5 பாங்கமாவே இருக்கு இங்க எங்க பார்த்தா கூட. அதனால்தான் பாந்தம் இதகம் சர்வம் சொல்றது உபனிஷத்தை. எதிதம் கிஞ்ச சர்வம் பாந்தம். நம்ம இதை இப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ ஒண்ணு மனுஷ இண்டிவிஜுவல், மனுஷ பாங்கம். 2 ஃபேமிலி பாங்கம். அப்புறம் உலகம் மொத்தம் சமஸ்தத்தனை கூட அந்த பாங்கமா பார்க்கறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? இண்டிவிஜுவல், ஃபேமிலி அண்ட் சொசைட்டி 3. அதுதான் பாங்கம் இதகம் சர்வம்னு அர்த்தம். இப்ப இதுல ஒரு கருத்து என்னன்னா, உலகம் மொத்தம் ஒரு பாங்கமா இருக்கு అని சொல்லி உபனிஷத்து சொல்றது. எப்படி மேல சொன்ன விதமா பார்த்த அந்த 4 ஃபேக்டர்ஸ் அதெல்லாம். அப்போ வெஷ்டி లెవెల్లో అధ్యాత్మ పాంక్తం, సమష్టి లెవెల్లో அதிதெய்வ பாங்கம். பாங்கம்னு கன்ஃபியூஷன் இல்லையே? அது தெரியாம அப்புறம் என்னென்னமோ பேசுறீங்க. சரியா? இப்போ நான் அந்த உபனிஷத்து தைத்திரியத்துல சொன்னது உங்களுக்கு ரிஃபர் பண்றேன். அங்க இன்னும் வேற விதமா அழகா சொல்லியிருக்கேன் உபனிஷத்தை. சரியா? పుస్తకం இருக்கிறவங்ககிட்ட தெரியல படிப்பு. 20வது పేజీలో పృథివీ మొదలాன உபாதி பஞ்ச பிரம்மோபாசனம்னு ஒன்று இருக்கு. பாங்க உபாசனைக்கு அங்க பிரம்மோபாசனம்னு சொல்றது. पृथिव्यन्तरिक्षं द्यौर्दिशो वान्तर्दिशाः 5. अग्निर्वायुरादित्यश्चन्द्रमा नक्षत्राणि 5. आप ओषधयो वनस्पतय आकाश आत्मा 5. ஓகே, இத்தியதிபூதம். அங்க பாருங்க, எல்லாமே உலகம் பத்தி சொல்லிச்சு. அதெல்லாம் அத்தியாத்மம், அதிபூதம்னு சொல்லி. அதாத்யாத்மம். இப்போ அத்தியாத்மம் பத்தி பிராணோ வியானோ பான உதான சமான 5. சக்ஷுஸ்ரோத்ரம் மனோ வாக்த்வக் 5. சர்மமாகசகம் ஸ்நாவாஸ்தி மஜ்ஜ 5. ஏதததிவிதாய ருஷிரவோச்சத் பாங்கம் வா இதகம் சர்வம். பாருங்க அதே வார்த்தை, பாங்கே நைவ பாங்கக ஸ்ப்ருணோதீதி. பாங்கம் எதுக்கு அங்கே? அது ஆக்சுவலி சீக்ஷாவல்லிலேயே வருது. இங்கேயும் இங்க ஒரு காரணம் எதுக்கு சொல்றதுன்னா, இப்போ மனுஷனுக்கு தைத்திரோபனிஷத்துடைய அழகு, அந்த டெக்னிக், இந்த சீக்ஷாவல்லியில அவன் அப்பதான் குரு கிட்ட போய் குருகுலத்துல வியாக்கரணம் சம்ஸ்கிருதம் படிக்கிறதுனால அந்த அக்ஷரங்கள் வச்சு அவனுக்கு மனசுல உபாசனை ஏகாகிரதா சொல்லி தரலாம். ஏன்னா அவனுக்கு இப்பதான் மனசுல அதுதான் இருக்கு. இப்போ பாருங்க, புதுசா குழந்தைக்கு மிஸ் ஏதாவது சொல்லி கொடுத்தா வீட்டுக்கு அதே சொல்லிட்டு இருப்பான். அந்த வார்த்தை, அந்த ரைமே சொல்லிட்டு இருப்பான். சில நாள் சொல்லுவான். என்ன ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாது,
அவனுக்கு உண்டு செய்த கை. அதே போல்தான் மனுஷனுக்கு இப்ப இங்க அதே போல அங்க நிறைய பாங்கங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கு தைத்திரியத்துல. இப்போ இந்த இவனுக்கு கிரகஸ்தன ஆகணும்னு சொல்லிட்டு இந்த 5 விஷயங்கள் தானே மனசுல இருக்கு. ஆனா அவன் அப்படி ஆகல, கிரகஸ்தன ஆகல, கல்யாணம் ஆகலன்னு வச்சுக்கணும். அப்போ அவனுக்கு மனசுல எது இருக்குன்றதோ அதை வச்சே ஒரு உபாசனை சொல்லி கொடுத்தா சீக்கிரம் புடிச்சுக்குவான். இதுதான் உபனிஷத்தோட டெக்னிக். கரெக்டா? அதனால அந்த பாங்க உபாசனை சொன்னா அவனுக்கு ஈஸியா இருக்குமேன்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட்ல ஒரு உபாசனையும் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஃபைனல் கருத்து என்னன்னா, அத்தியாத்மம் அண்ட் அதிதைவம் வேறு வேறு இல்லை. வேறு வேறு இல்லை. கடைசி பலம் சொல்றதுக்கு இது. அப்படி என்ன அர்த்தம்? என்ன? விஸ்வம் அண்ட் விராட் வேறில்லை. வெஷ்டி சமஷ்டிలో భాగంதான். கைன்னு சொன்னா சரீரத்துல அது பாகம்தான். தமிழ்நாடுன்னு சொன்னா இந்தியால பாகம்தான் அது. கரெக்டா? அப்போ நானும் பாங்தந்தா, உலகமும் பாங்தந்தா, அதனால நானும் அந்த உலகத்துக்கு தனியா டிஃபரெண்டா இல்லை. ஐ எம் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ஜெகத் பாங்கம். பாருங்க எங்க கொண்டு போகுது. அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி விடணும். வெஷ்டி பாவத்துல சமஷ்டி கொண்டு வரணும். இது இப்படி புரிஞ்சுக்கிட்டு கன்க்ளூஷன் இப்படி பார்த்த இந்த உபாசனைக்கு பேர் தான் அகம் கிரக உபாசனா. இந்த பேரு கூட நடுவில் எங்கோ நம்ம பார்த்தோம். அகங்கிரக உபாசனா அப்படின்னு சொன்னா எதனால இது அகங்கிரக உபாசனை சொல்லப்படுறது? என்ன சமஷ்டியில தான் இந்த வெஷ்டி இருக்கேன்னு சொல்லி பார்க்கறதுனால இது அகங்கிரக உபாசனா. அகமேவ கிருஹ்யதே இது அகங்கிரக உபாசனா. நானேதான், அதேதான் இங்க அண்டத்துல என்ன இருக்குதோ பிண்டத்துல அதான் இருக்கு, அதான் பிரம்மாண்டத்துல இருக்கேன்னு. சரியா? அதே சாலிகிராமத்தின்னு வெளியில வச்சுட்டு பண்ணும்போது அது அகங்கிரக உபாசனைன்னு சொல்லல. சிவலிங்கம் வெளியில வச்சு பண்ணும்போது அது வேறு. ஆனா அதுல பரமாயில்ல. பட் நானேதானே உபாசன லெவல் தான் இது, இன்னும் பிரம்ம ஜானம் லெவல் இல்லை. அதனால என்னையே நானாவே அதிகா பாவிச்சுக்கும் போது அது அகங்கிரக உபாசனை. அவ்வளவுதான். உதாரணம் லலிதா சஹஸ்ரநாமத்திலோ தியான ஸ்லோகத்திலோ கடைசி வரி அகமித்யேவ விபாவையே பவானி. நானே நீன்னு சொல்லி நீ நானுன்னு சொல்லி பாவிச்சு தியானம் பண்றேன்னா அந்த தியான ஸ்லோகம் யாரோ ஏதுனதே. இது நடுவில் அப்புறம் யாரோ மகாத்முలు ఏదినది ధ్యాన శ్లోకం. విష్ణు సహస్రం ధ్యాన శ్లోకం எல்லாமே மகாபாரதంలో எல்லாமே அவர் பீஷ்மர் பேசியிருக்காரு நினைச்சுக்காது. நிறைய ஸ்லோகங்கள் ஆட் பண்ணி சேர்த்து ஒரு செட் ஆஃப் ஸ்லோகாஸா பண்ணியிருக்காங்க. ஆனா கேள்வி தர்மராஜன் கேட்கறதே அவர் வைஷாம்பயனம் அது இருக்கும் ஒரிஜினல்ல. பட் அதர் தியான ஸ்லோகாஸ் எல்லாம் தியான ஸ்லோகாஸ் ஆடட். பீஷ்மர் அப்படி பேசுறாரு. இட் இஸ் அ கண்டினியூஸ் ஒரு கான்வர்சேஷனா இருக்கு. சரியா? ஓகே. இதோட இப்போ அப்படின்னு சொல்லி கடைசியில அப்போ அகங்கிரக பாந்தம் உபாசனை சொல்லலாம். சொன்னா என்ன பலம்னு ஹிரண்ய கர்ப்ப பதம் அடைவான். பரமபதம் அடைவான் போது உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிரண்ய கர்ப்பத்தை விடாது. ஏன்னா அங்க போன கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவார். பெருமாள் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாரோ இல்ல தெரியல. பிரம்மாஜி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவார். 4 தலை வேற வச்சு நீ எத்தனை பேர்ல எங்க உட்கார்ந்தான்னு பாப்பார். தூங்க கூட விட மாட்டார். குருகுலத்துல அந்த காலத்துல தூங்குற பசங்களுக்கு என்ன தெரியுமா பனிஷ்மெண்ட்? அந்த குடுமையை எடுத்துட்டு கட்டி விட்டுருவாங்க.
ஆஹ் என்ன பண்றது பாப்போம், வாத்தியாருக்கு கஷ்டம் தானே. இதோ சின்ன சின்ன பசங்க சிலது இன்னும் படகலை, அதனால அதை கட்டி விட்டுட்டா தூங்க மாட்டேன், அது பிடிச்சி. எங்க சினிமால காட்டு, நிஜமாவே நிஜமா. இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல ஒரு டியூஷன் சொல்ற ஒரு வாத்தியார் இருக்காரு. அவர் டியூஷனுக்கே பிரசித்தி. ஏன்னா அவர் பார்ப்போம், அவருக்கு நடக்கும் கால் ஒரு இது. ஆனா நிறைய குழந்தைங்க டியூஷனுக்கு வரும், பல வகையான பல இடத்துல இருந்து வரும். எப்படின்னா சிலதெல்லாம் சின்ன வயசுல ரவுடி கேஸ் அப்படி இல்லை, அதனால போட்டுடுவாங்க. அவர் மாதிரி அதுக்கு தகுந்த போல இவன் எப்படி சமாளிக்கிறது, வீட்டுல இருந்து அவங்களை வந்து இங்க கொண்டு வந்து போடுறாங்க. சாயங்காலம் ஸ்கூல் வந்த உடனே அங்க போகணும். ராத்திரி 9 மணிக்கு விடுவார். சிலது வந்து நிறைய பேர் இருக்கு டியூஷன்ல, 100 பேர், பெரிய வீடு 100 பேர். இவர் எங்க கவனிப்பாரு, அவங்க டாக்டர் யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சிலது நடுவில் ஓடி போயிடுறது, யாரு போயிட்டாங்க தெரியல. சிலது டாய்லெட்டுக்குன்னு சொல்லிட்டு போகும். என்னது, காலுக்கு கொலுசு வச்சு இவ்வளவு பெரிய கல் வச்சு கட்டிடுவாரு, பிராக்டிகலா. ஓகே, எனிஹவ், பரம இரண்யலோகம் நான் பார்த்தேன் இந்த சின்ன வயசுல. இங்க அடிக்கிறது செம்ம அடி இது. சரி, அடுத்த ஒரு 5 நிமிஷம் பெரிய அண்டமா இருக்கிறதுனாலையும் முக்கியமான செக்ஷன் இருக்கிறதுனாலையும் இதோட சம்மரின் 5 நிமிஷத்துல சொல்றேன். சரியா? இனியும் புதுசு இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கல. பிருஹதாரண்யக உபனிஷத் 3 காண்டங்களோட கூடியிருக்கின்றது. மது காண்டம், முனி காண்டம், கில காண்டம். அதுல நம்ம இப்போ வந்து மது காண்டத்துல இருக்கிறோம். ஒரு காண்டத்துல 2 அத்தியாயங்கள் இருக்கும். மொத்தம் சேர்ந்து 6 அத்தியாயங்கள் பிருஹதாரண்யகம். அதனாலதான் ஷடத்தியாயி இதுக்கு பேரு. சரியா? அந்த முதல் அத்தியாயத்துல இப்போது வரைக்கும் அஸ்வமேத பிராமணம், அக்னி பிராமணம், உத்கீத பிராமணம் வரை படிச்சு முடிச்சு, இன்னைக்கு நாம வந்து புருஷவித பிராமணத்தை படிச்சு முடிச்சோம். இந்த செக்ஷன்ல 2 முக்கியமான டாபிக்ஸ் தான் பேசப்பட்டிருக்கு. முதல்ல இருந்து அந்தர்கதமா வந்துட்டு இருக்கிற அந்த டாபிக் வந்து அத்தியாரோபம் தானே. அப்போ சிருஷ்டி, சூப்பர் இம்போசிஷன். அப்புறம் பிரஜாபதி வந்து அவருக்கு ஏகாக்கியா ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து மனு சத்ரூபாவா மாறிட்டார், 2 ஆயிட்டாரு. அப்ப என்டர்டெயின். அதுக்கப்புறம் அந்த மனு சதரூபத்துல இருந்த பல வகையான ஜீவராசிகள் எல்லாமே வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். எல்லாமே பெயர் தம்பதிகள் எல்லாம் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி சொல்லும் போது இந்த செக்ஷன்ல முக்கியமானது மனுஷ சிருஷ்டி, பசு சிருஷ்டி, அன்ன சிருஷ்டி, தேவ சிருஷ்டி. அந்த தேவ சிருஷ்டில முக்கியமா அக்னி பத்தி ரொம்ப சிறப்பு. அக்னின்னு வந்து பிரஜாபதி வாயில கை வச்சு இப்படி கடையும் போது அக்னி வந்துச்சுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு இப்ப அந்த அக்னியை வந்து இங்க கனெக்ட் பண்ணிட்டு வர்ண சிருஷ்டி சொல்லி, அதுக்கப்புறம் தேவ பிராமண அதே வர்ணங்கள் மனுஷர்களுக்குள்ள. அதுக்கப்புறம் இந்த மனுஷனுடைய தேகம் வந்து ஜீவனு, மனுஷன் முக்கியமா இவனு தேவாளுக்கு பசு అని சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து இவனுடைய பசுத்தம் அது சொல்லிட்டு அப்புறம் கடைசியில இப்போ ஆசிரம சிருஷ்டி சொல்லிருக்கு. சரியா? அப்போ அந்த ஆசிரம தர்மத்துல வரும்போது கண்டிப்பா இவனுக்கு டிசைர் இருக்கிறதுனால 5 விதமான சொத்து பாங்கம் பத்தியும் சொல்லிருக்கு இப்போ. அப்புறம் இந்த அஜ்ஞானி ஜீவி என்ன ஆயிடுச்சு, முக்கியமான ஒரு கருத்து என்ன சொல்லிச்சுன்னா, பொதுவா வந்து உலகமெல்லாம் எனக்கு போக்கியம்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல உபனிஷத்தை தலைகீழ சொல்லுது புது கருத்து. உலகத்துக்கு நீ எல்லாம் போக்கியம், சர்வ ஜீவானாம் அப்படி பசுகு நீ அணி. சரியா? பூதானாம் அப்படி பசு. இதுதான் யூனிக் ஒரு அப்ரோச். ஃபர்ஸ்ட் டாபிக் ஓவர்.
செகண்ட் டாபிக் வந்து அந்த இன்சிடென்டல்ல ஒரு டைவர்ஷன் வந்துச்சு. என்ன டைவர்ஷனு? எதுக்கோ தெரியல, உபனிஷத்தை வேதாந்தத்தினோட கொண்டு வந்தது நடுவில். சரியா? அந்த வேதாந்தத்தை நீங்க கொண்டு வந்ததுனாலதான் இந்த செக்ஷன் முக்கியமா பிராமணம் ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான பிராமணம்னு சொல்லியிருக்கோம். அதில் கூட 7, 8, 9, 10 மந்திரங்கள். அதுல என்ன சிறப்பு? 7வது மந்திரத்துல அனுப்பிரவேச ஸ்ருதி அనే விஷயத்தினையும், அப்புறம் ரொம்ப சிறந்த வித்யாசூத்திர விஷயமும் பேசியிருக்கோம். வித்யாசூத்திரம் ஞாபகம் இருக்கணும், மிச்சம் எல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையோ? ஆத்மா இத்யேவ உபாசீதா, குட்டி ஆத்மா இத்யேவ உபாசீதா. 8வது மந்திரத்திலோ இதையும் ஃபேமஸ். எதனால சொன்னா, அங்க ஆத்மா ஏவ பிரியதமஹானே ஒரு கருத்துன்னு உபனிஷத் சொல்லிச்சு. ஆத்மாதான் எல்லாருக்கும் ரொம்ப பிரியமானது, உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி, எவ்ரிபடி எசென்ஷியலி செல்ஃபிஷ்ன்னு சொல்றது உபனிஷத்து. செல்ஃபிஷ் தான் எல்லாரும். அப்போ அங்க ஒரு சந்தேகம் வரலாம், அப்ப எப்படி செல்ஃபிஷா இருந்தா எப்படி எல்லாரும் நேசிக்கிறது, எல்லாரும் சமமா பார்க்கறதுன்னு சந்தேகம் வந்தா, அது ஒரே ஒரு வழி, எல்லாத்தினையும் உனக்கு டிஃபரெண்டா பார்க்காம ஒன்னாவே நான் டிஃபரெண்டாவே பார்க்கணும். அப்படி பார்த்தாச்சு, நான் டிஃபரெண்ட் ஃப்ரம் த செல்ஃப், எல்லாமே ஆத்மதான், வேற பார்க்கக்கூடாது. அப்போதான் யூனிவர்சல்ல అనేది சாத்தியப்படும். சரியா? அப்படின்னா மேக் தி ஆத்மா நான் டிஃபரன்ஷியல் சொல்லி, இந்த விதமா வேற உபனிஷத்துல எங்கேயுமே சொல்லல. சரியா? பிரேய புத்திராத் பிரேய வித்தாத்னு இது இன்னும் அப்புறம் வரும், யாக்ஞவல்கியருடைய சம்பாஷணம்னு சொன்னோம். சரி, 9வது மந்திரத்தோட முக்கியத்துவம் அங்க வந்து ஜஸ்ட் ஒரு கேள்விதான். பிராமணர்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வின்னு எழுப்பி பேசியிருக்காங்க. பட் அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானதா விசாரணை செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. 10வது மந்திரத்துல தான் ரொம்ப முக்கியம், அகம் பிரம்மாசி மகா வாக்கியம் சொல்லப்பட்டது. பிளஸ் அவித்யா சூத்திரமும் சொல்லப்பட்டது. அவித்யா சூத்திரம் என்னது? யோ அந்யஹா தேவதாம் உபாஸ்தே அந்யஹா அசௌ அந்யஹா அகமஸ்மீதி ந ச வேத. அவித்யா சூத்திரம். சரியா? அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல அப்கோர்ஸ் 11வது மந்திரம் அந்த அவித்யா சூத்திரத்தோட கண்டினியூஷன் தான். கடைசியில உபாசன பலம் சொன்னது. ஆரம்பத்துல இந்த உபனிஷத்து வந்து ஆத்மைவேதமக்ர ஆசீத் புருஷவிதஹா అని ஆரம்பிச்சதுனால இந்த கண்டத்துக்கு பிராமணத்துக்கு புருஷவித பிராமணம், புருஷவித அనే பதம் அங்க இருக்கு. ஆனா சில பேர் இதுல இவ்வளவு பிரம்ம சிந்தனம் இப்படிப்பட்ட வித்யாசூத்திரம் அவித்யாசூத்திரம் சொன்னதுனால இது வந்து பிரம்மோபாசன பிராமணவனே அப்படியே பேரு கூட சில பேரு எழுதியிருக்காங்க. இப்படி இந்த விதமா முக்கியமான 4வது கண்டத்தினை நம்ம இன்னைக்கு முடிவு செஞ்சிட்டோம். அடுத்த சத்சங்கத்தில் 5வது பிராமணம், சப்தான்னம் பிராமணம் தொடங்க போறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.